இது என்னுடைய மனைவி. 4 ஆம்பளை பொடிங்க எனக்கு பிறந்தது. என் மனைவியும் 6 மாதம் சுலாமி வந்து கொண்டு போக. குடும்பமே 5 பேர் இருந்திருக்காங்க. என் மனைவியோட 5 பேர். போஸ் கட்டையை கமுக்கட்டுக்குள்ளே போட்டு பிடிக்க போஸ் கட்டை நெஞ்சுது என் இடது பக்கத்து காலில் விழுந்து காலை உடைச்சு விட்டுது. மகன் ஓடி வந்து ஐயா அந்த கரையை பார்த்து ஓடி வந்து சொல்லுவேன், அப்பா வாங்கப்பா வாங்கப்பாண்டு. ஓ மரம் பாருங்க எங்க பளபள பளபளன்னு கடலில் வந்து இந்த கரங்கம்பிக்கு மேலால போக. அப்படி என் தம்பி நுரைக்கந்து அந்த பால் பால் மாதிரி இந்த கடல் நுரைக்குள்ளேயும் பட்டு போனான். என் மூத்த மகன் விட்டு போட்டு போகல எங்களுக்கு சாப்பாடு அப்படி பார்த்தேன் ஐயா. நான் ஒரு தடவை விட்டு போட்டு ஓட மாட்டேன். அப்படியே தண்ணி கொண்டு போகுதுன்னு இந்த நாவலடி பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட வரக்க என்னை இழுத்துட்டு போக தண்ணி கொண்டு அமர்த்தி விட்டுது. நிலத்துக்குள்ளே போகிறோம் கொண்டு போட்டு பிள்ளைகளுக்கு மூச்சடைக்கி போட்டு என் கையை பிச்சு ஆக்களை மேலே கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே போனதான் அப்படியே சரிங்க. இப்போ வந்து முதல்ல வந்து யுத்தத்தினால் மழுங்கடிக்கப்பட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து சுனாமி பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்தது. சுனாமியில் தான் வந்து இந்த ஒரு புகைப்படத்தை காட்டுனீங்க. உண்மையில் இந்த புகைப்படத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு வரலாறு சொல்கிறீங்களா? இந்த புகைப்படம் வந்து இது என்னுடைய மனைவி. அடுத்தது என் மூத்த மகன் சங்கரதாஸ். என் அப்பிச்சிட பேர் வச்சிருக்கீங்க சங்கரதாஸ். அவரோட பதிவு பேரே தங்கரதாஸ் தான். அடுத்தது வந்து சதீஸ்வரன். இது எனக்கு வந்து இந்த சமயத்துக்கு ஊடாகணும் என்று சொல்லி சதீஸ்வரன். அடுத்தது வந்து இந்த அப்பிச்சோட நின்றது தாரா சிங். உலகத்தில் ரெஸ்லிங்ல பேர் போன ஒரு மனிதன். அடுத்தது கிங் காங். என்னட்ட கேட்டாங்க நீங்கள் ஒரு பிள்ளையான பேரை வைக்கிறீங்கன்னு. இல்லை, அது பிள்ளைய அடிக்கக்கூடாது. எனக்கு அது ஒரு நாட்டுடைய பேர் அடிக்கலாம். ஒரு மனிதனுடைய பேரா இந்த அப்பாச்சியோட விசுவாசமாக நடந்தவங்களோட பேர் தான் கிங் காங் என்று சொல்லி 4 ஆம்பளை பொடி எனக்கு பிறந்தது. என் மனைவியும் பிறக்க 6 மாதம் சுலாமி வந்து கொண்டு போக. நான் ஒரு தடவை பொடியை தான் எடுத்தேன். நான் குடும்பமே 5 பேர் இருந்திருக்காங்க. என் மனைவியோட 5 பேர். அப்படியே போனவங்க ஒரே ஒரு கிங்கோங்க மட்டும்தான் நான் எடுத்தேன். நான் ஹாஸ்பிட்டலில். அது எப்படி? அப்போ அந்த டைம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வீட்டில் இருந்தேன். நான் அவங்க தூக்கி தோளில் அடிச்சுட்டு வந்தேன். இந்த மனுஷன் எங்கட ஆச்சி 2 பிள்ளைகளையும் நான் நடந்து வந்தேன். தண்ணி இடுப்பளவு தண்ணி பங்குன்னு வரக்கு. அப்போ தண்ணி கடவுள் அகளுக்கு நிலம் இடிஞ்சு சோட்டால் இப்போ நாம் இந்த மெல்லிய சாமானில் விட்டு உடைஞ்சி போகும் கிரவர் ரோட்டு அது மாதிரி கால் புதைஞ்சி போக நான் பார்த்தேன். புதையுது கால் கடவுள் இழுத்து எடுக்கலாம். போயிது போஸ் கட்டையை கமுக்கட்டுக்குள்ளே போட்டு பிடிக்க போஸ் கட்டை நெஞ்சுது என் இடது பக்கத்து காலில் விழுந்து காலை உடைச்சி விட்டுது. எனக்கு ஒன்றும் செய்யலாது. பாய் விட்டும் கத்தில படார்ண்டு அடுத்து காலை தூக்கி வச்சேன். கால் சிலுக் பண்ணி போகுது. அப்போ நான் நினைஞ்சேன் அப்படியே தண்ணி கொண்டு போகுதுன்னு. இந்த நாவலடி பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட வரக்க என்னை இழுத்துட்டு போக தண்ணி கொண்டு அமர்த்தி விட்டுது. நிலத்துக்குள்ளே போகிறோம் போட்டு பிள்ளைகளுக்கு மூச்சடைக்கி போட்டு என் கையை பிச்சு ஆக்களை மேலே கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே போனதான் அப்படியே போய் ஸ்ரீராமுனை சந்தி மாமாங்க பிள்ளையார் கோவிலுக்கிட்ட அதுக்கு இந்த ஆத்தங்கரையில் போய் நிமிந்தேன். நீங்கள் அதில் தண்ணியில் இடைஞ்சேன். நான் ஒன்றும் இல்லை, பெருமையில் ஒன்றும் இல்லை, அருணாக்கொடி கூட இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன நடந்துன்ற? அவங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் நம்ம பொடியும் எடுக்கலை. ஒரே ஒரு பொடியன் வந்து நம்மட இந்த பெசரசிக்கு பின்னுக்கு வந்து கிடந்தான் கிங்கோங் கண்டவன். அதை காம்புராக்க அங்கே மட்டக்களப்பு போதனை வைத்தியால் காம்புராக்குள்ள பொடி கிடந்து எடுத்துக்கொண்டு நான் எங்கட ஆச்சிர பொடியும் கிடந்தது. அப்பவே நான் இந்த தோளில் கொண்டு போனான். அவள் வலது பக்கத்து தோளில், மனைவியை இடது பக்கத்து தோளில் கொண்டு போனான். அவள் ஆட்சிக்கு வந்து 85 வயது. விட்டு போட்டு போகல எங்களுக்கு சாப்பாடு. அப்படி பார்த்தேன் ஐயா. நான் ஒரு தடவை விட்டு போட்டு ஓட மாட்டேன். ஸோ சுனாமியில் வந்து உங்களோட குடும்பத்தையே வந்து பறி கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்கிறது? உண்மையில் கண் முன்னுக்கே வந்து உயிர் போகிறத வந்து தெரிஞ்சது. மகன் ஓடி வந்து ஐயா அந்த கரையை பார்த்து ஓடி வந்து சொல்லுவேன், அப்பா வாங்கப்பாண்டு. ஓ மரம் பாருங்க எங்க பளபளன்னு கடலில் வந்து இந்த கரங்கம்பிக்கு மேலால போக. அப்படி என் தம்பி நுரைக்கந்து அந்த பால் மாதிரி இந்த கடல் நுரைக்குள்ளேயும் பட்டு போனான். என் மூத்த மகன் சங்கரதாஸ். பேர் சங்கரதாஸ். 16 வயது ஐயா. குலசி பழுதி முடிச்சுட்டார். உண்மையில் மறக்க முடியாத ரணங்கள் எல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க.
ஸோ இரண்டாவதா திருமணம் இப்போ எத்தனை வயசு ஐயா நான் தனியாக இருந்து பல என் மஞ்சள் மாற அவங்க இவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சு சாப்பாடு தந்தவங்க இருந்தும் நம்ம நினைச்ச மாதிரி பாலையிலாது. அடுத்தது சாப்பாடு பிரச்சனை முதலாவது ஐயா. நான் ஆற்றுக்கு போய் நான் பீச்சு தொழில் தான் செஞ்சேன். நான் என் வயதுக்குள்ளே என் பீச்சு தொழில் தான் என் பரம்பரை தொழில். அவள் வீட்டு வந்தால் எனக்கு திருப்பி சாப்பாடு சமைக்க நேரம் காணா. 3 மணி 4 மணிக்கு தான் பருவம் போனா செக்கலுக்கு. திருப்பி பார்த்தா எனக்கு ஒரு உதவி வேணுமெண்டு எனக்கு எங்களோட ஒண்டை விட்ட மாமியில மகள் ஒரு ஆள் திருமணம் செய்து இருந்தவ. அவவும் குடும்பத்தில் தகராறு பட்டு அவர் வேறு கல்யாணம் கட்டித்தார். சும்மா வீட்டு வேலைக்கு போயிருந்தவங்க. நான் சொன்னேன் என்னோட இருங்க, நீங்கள் கவனிக்க, நான் நல்லா கவனிப்பேன், உங்களோட ஓம் சொன்னால் உங்களோட இரிக்கமெண்டு இருந்து எனக்கு 2 புள்ள பிறந்திருக்க ஐயா. அப்பட முந்தின தாரத்தில் ஒரு புள்ள இருந்தால் போகுது. இப்போ எனக்கு இந்த ஒரு அவ நல்ல இரக்கமும் என்னோட நல்ல பாசமும் எல்லாம் தெரியுது. அதாவது இப்போ கூட வந்து இறந்தவங்களை கூட வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள வச்சு கடவுளா வழிபடுறீங்கன்னு ஐயா. இவ வந்து எனக்கு தந்து கொடுத்தான் ஐயா. சோறு சாப்பிடுவாவும் எனக்கு நான் சாப்பிடாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்லுவேன் ஏன் அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிடாதான் எங்களுக்கு பெரும் பண்ணுவாங்க. சாண்டோன்றவர் நல்லா தைரியமாக இருந்தால் தான் எங்களுக்கு பெரும் பண்ணுவாகும். நான் அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிடாதான் உங்களுக்கு தைரியம் பெருமண்டு. அப்போ இரண்டாவதாக வந்து சுனாமியினால் குடும்பத்தையும் பறி கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கீங்க. உண்மையில் அடுத்தடுத்த கட்டமாக அடி மேலே அடி விழுந்து விழுந்து நீங்கள் ஏதோ முயற்சித்தும் முயற்சிகள் வந்து வீணாக்கப்பட்டிருக்குது. முதல்ல போர், அதுக்கப்புறம் சுனாமி, இது ரெண்டுமே வந்து அவரோட இந்த வீர தீர செயல்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்குது. இதையா இது வந்து இந்த பிள்ளைகள நினைவு சின்னமாக செய்கிறேன் நான். இது பிறகுதான். இது நீங்கள் தான்? ஓ, அது நான் தான். இது எத்தனை அமௌண்ட் செய்தீங்க? இது வந்து இந்த சுனாமிக்கு பிறகு 2007 அப்படி. இதுக்கும் அது அந்த வச்சு தான். இதுக்கு ஒரு கரிதாஸ் நிறுவனம் வந்து சர்வதேசத்தால் ஒரு கரிதாஸ் நிறுவனம் ஒன்று வந்தது. நாவலடிக்கு மக்களை குடியேற்றுறதுக்கு பெரிய ஒரு விருந்தும் கொடுத்து மக்களையும் இந்த கலையுடைய விளையாட்டை செஞ்சு மக்களை குடியேற்றினவன். இப்போ இதில் ஒரு பையனை தாடி இந்த தாடியில் மீசையில் தூக்குறார். இந்த வரைக்கும் என்னட்ட 196 கிலோ இந்த 96 கிலோ குண்டு என்ற உடம்புல தூக்கி போடுறது. 2 பேர் சேர்ந்து பாருங்க. இந்த பெரிய குண்டு அரைஞ்சி வந்த உடம்புல இல்லாம இந்த உடம்புல படாம நிக்குது பாருங்க. நீங்க இந்த குண்டு தூக்கி நீங்க தானே தூக்கி நீங்க இது உடம்புல பட்டு சுனாமி கொண்டு போகாத சாமான் என்ற சொத்துல இது மட்டும்தான். சுனாமியால் அசைக்கலாம், ஒரு மண் கூட அசைக்கலாம். நான் அந்த அதில் குடி நாட்டுவோம் கோதாண்டா அந்த எல்லாரையும் ட்ரெஸ்லிங் பழக்கிற இடம். அதில் கோதாவில் அலவாங்க போட்டு குத்தினேன். கணாரண்டு கேட்டது, இறைவா எனக்கு இதை தந்திரிக்கேண்டு எடுத்து பார்த்தா இந்த குண்டு பாருங்க. இதை மட்டும் அசைக்கல. அது 96 கிலோ. ஓகே, அடுத்து இன்றைக்கு இருக்கான். ரைட். இது வந்து இது என்னுடைய சகாக்கள் காட்டுறது. தொண்டையில் நான் கம்பியை குத்தி வளைக்கிறேன் ஐயா. இதுவா? ஓ, தொண்டையில் இந்த கம்பி தருகிறது. இது இடம் தானே. அந்த கிழிக்காததுக்கு நான் ஒரு சீலத்துண்டு இதில் வைப்பேன். அந்த கம்பி தலைப்பு கிழிக்கும் தானே, அதை அப்படியே பின்னே கையை கட்டி அப்படியே தள்ளிட்டு போகணும். அந்த கம்பி பொறுண்டு அது சும்மா இல்லை. அது வந்து 8 நூல் கம்பி. 8 நூல் 8 நூலும் கூட இல்லையா. 12க்கு கூட. இது 14 என்னவோ பெரிய கம்பி. அது கிடக்குங்க. அந்த கம்பி தான் அந்த இது. இது எந்த உடம்புல இந்த சுத்தியலை வச்சு போஷாக அலவாங்கலை அடித்து அந்த அலவாங்க பழையும் அவங்க அடிப்பாங்க. ஒரு ஆள் சுத்தியலை வைக்கிறோம் நாங்கள். இந்த சுத்தியலுக்கு மேலே அலவாங்கலை அடிப்பாங்க. அடித்து அந்த அடி எங்கே தாக்கும்? நம்மளோட உடம்பை தான் தாக்கும். மேலுக்கு இருக்கிறது இரும்பு, அதுக்கு மேலே அடித்தா அந்த இரும்பு அந்த அலவாங்க இப்படி வரும் வளைஞ்சி. இது என் மருமகன், என் தங்கச்சிட மகன். இவர் வந்து இந்த 4-5 பேர் ஆக்கள் அந்த அங்கால அந்த கதிரையில் குதிகால் இருக்கும், இஞ்சால தலை இருக்கும், இடையில உடம்பு அப்படியே சும்மா இதாக இருக்கும். பலன்ஸாக அந்த உடம்பு இப்படி நிமிந்திருக்கிறத அவர் காட்டுறார். இவர் வந்து ஆரஞ்சு ஆணி இருக்குதானே, அதை கையால வளைச்சு காட்டுறாரு. ஆரஞ்சு ஆணி கையால வளைச்சு. அப்போ உங்களோட இருந்தவங்க நீங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு பலசாலியா இருந்துட்டீங்க. இப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கஸ்ன்ற பேர்ல சிங்களவர்கள் வந்து காண்பிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து தமிழர்கள் எங்கிட்ட இருந்தா போனது.
ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இது வந்து அவருக்கு கைக்கு கை குண்டு மாற்றுவார். அதுதான் நீங்கள் அது சொன்னீங்க. 3 அடி போய் இந்த கைக்கு வரும். அது 3 அடி போய் இந்த கைக்கு வரும். நீங்கள் இப்படியும் மாற்றுவீங்கல்ல? அது அந்த சொக்கட்டான். அது இந்த சாண்டோட ஒரு சொக்கட்டான் விளையாட்டு, கிளித்தட்டு விளையாடுற மாதிரி சொக்கட்டான். ஆட இதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையில். இதுவும் நீங்கள் தானா? இது வந்து நாங்கள் அந்த விளையாட்டு முடிஞ்சு வந்து உறவாடுறோம். இது வந்து அவர் ஆசனம் செய்கிறார். காலுங்கையும் பிரித்து பெருவிரலுக்கு சரியா எடுக்கார். இது என்ற தங்கையிடம் மகன். உண்மையில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைக்கப்பட்டுட்டு இதை வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் இலங்கையில் எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. இவங்களோட கதையை வச்சு திரைப்படங்களாக எடுக்கலாம். அது இவங்களுக்கும் பெருமை சேர்த்ததாக இருக்கும். இலங்கையில் தமிழர்கள் வந்து இப்படி வாழ்ந்திருக்காங்கன்றதுக்குமான ஒரு சான்றாக இருக்கும். இது வந்து செங்கலடி ஸ்கூல். அதில் வந்து சங்கிலி, பெரிய ஜானகட்டின் சங்கிலி, அதை இழுத்தறுக்கிறேன் இந்த அடிக்கு. நீங்கள் தான்? நான் தான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு கையால் இழுத்தா இருக்கிறீங்க? கையால் இழுத்தா இருக்கிறேன் நாங்கள். நீங்கள் இப்போ எனக்கு இந்த நான் ஆயத்தம் இல்லை, அதுக்கு இது ஒன்றும் இல்லை. பெரிய அளவாங்குகள் பலகையில் எடுத்து இழுத்து நான் இப்போ இந்த சங்கிலியை உங்களுக்கு இழுத்து அறுத்து காட்டலாம். நான் உடம்பையும் கொஞ்சம் தயார் பண்ணணும். அந்த என்னிடம் இது என் உடம்புல அளவாங்கலை இவர் அடிக்கார். இந்த கை இது லேசாக நடந்தானே, சாடையா தட்டினா அது உடைஞ்சிடும். அதை நாங்கள் அதில் போசாவர் அடிக்கார். 3 அடி அடிக்கார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லாடல் அப்படிங்கிறது வந்து மல்யுத்தம். ஸோ வந்து மல்லாடல் கௌரவிப்பு விழா மலை 2013 உங்களுக்கானதா? சாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டு கழகம். அவங்கள்ட்ட பேர் விளையாட்டு கழகம் இருக்கு. அவங்க ஒரு விளையாட்டு கழகம் வச்சுக்காங்க. அது எங்களையும் சேருது. எங்களை இந்த விருந்துக்கு எடுத்தவங்க விருதுக்கு. ஓகே. ஸோ இதில் தான் அவங்கள்ட்ட கூடின வரலாறுகள்லாம் இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் இது சங்கராயப்பாச்சி, இது தியாகராஜா ஐயா, இது பிரிட்டிஷ் பொம்பளை. இந்த பொம்பளை இந்த நாட்டு ஆண்டவன் சங்கராயப்பாச்சிக்கு மிகவும் அவ விரும்பினவ. சங்கராயப்பாச்சியில செயலை பற்றி அவ பெரிய பாராட்டு உலகத்தில். ஓகே. ஓகே. அப்போ இதுலலாம் வந்து இது நாவலடியை கிளியர் பண்ணி நாங்கள் எங்கள்ட மஞ்சள் அந்த கடை ஒன்று இருந்தது. அவடத்தில் சரியா பள்ளம் ஒன்று நானே மம்பட்டி எடுத்து நானே செஞ்சேன். இது நான் சின்ன இந்த சுலாமிக்கு முதல் என் மனைவி மக்கள் இவங்கெல்லாம் என் மனைவி சங்கரதாஜி. இதெண்ட மச்சாண்ட மகன், இதெண்ட மச்சாள மகன், இதெண்ட சொந்த மச்சாள், இதெண்ட மனைவி, இதெண்ட மகன் சதீஸ்வரன் 2வது மகன், இது என் மனைவி. இதெண்ட நான் தொழில் செய்கிற இந்த மரம் இருக்கிற மால், இந்த இது மரம் இருக்கிற இடம். இது இதை உங்களை கட்டாயமாக சொல்லணும். இதுவான் சங்கரதாஸ் அப்பாஜிக்கு உலக நாட்டில் இந்தியாவில் கொடுத்த தண்டாயுதம் பீமன் அண்டு கல்லடியில் அடிக்கிற சிலை. இவ்வளவு காலம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்டா அங்க ஒரு ஹனுமான் மாதிரி அந்த இதை வச்சு பீமன் பிளசாதி உலகத்திலே பிளசாதி இந்தியா கொடுத்த பெங்கல தண்டாயுதம் தான் இது. பெங்கலம் இந்த அருகி வெள்ளித்தண்டா. இது வந்து இந்த மாமாட்டரிக்கு மூதூர்ல கீர்த்திதாஸ் அங்க போனீங்கன்னா அவரும் சொல்லுவார். சங்கரதாசில மூத்த மகன் சாண்டோ சங்கரதாஸோட சிலை வந்து இங்க இருக்கு. அங்க இருக்கு. அந்த இப்போ இந்த இதுல இருக்கு. அங்கதான் இந்த விளையாட்டு நடக்குது. இந்த விளையாட்டு இந்த காரழுத்தல் இதெல்லாம் தான் நடக்குது. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களா? வெளிநாட்டுக்காரா? இது வந்து அமெரிக்கன்காரன். அமெரிக்கா. இவன் வந்து சரியான இதான ஆள். இந்த அடிக்கிறது நான், இந்த அடிக்கிறது இந்த தீவன் இந்த விளையாட்டுக்கு தலைவர் அடிக்கான். அந்த கோப்பி அதுக்கு இந்த ரெஸ்லிங்க தலைவர் அடிக்கான். இதண்ட மாமா தீவன் அப்பா தியாகராஜா ஐயாட மகன். இது நிக்ரோ. இது வந்து இவரும் ஒரு விளையாட்டுக்காரன் தான். பிஎஸ்சி. இவரும் சங்கராயப்பாக்கிற ஒரு மனிதன் தான். இவன் நம்ம வந்து மேலுக்கு பெல்ட்டி அடிச்சது வந்து கீழுக்கு கதிரையில் அடிக்கிறாள் இந்த வெள்ளையன். அவன் என்ன பாராட்டினவன். இது வந்து என் மருமகன் யோகாசனம் செய்கிறார். இந்த அடிக்கிற என் மருமகன் யோகாசனம் செய்யற அப்படி கையை வளைச்சி எப்படி இருக்காருன்னு பாருங்களா ஆசனம். அந்த காலத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க. யோகாசனம் செய்யறதுதான். இது நான் சுனாமியில் பாதிக்கப்பட்டேன். என்னை கூப்பிட்டு இவங்க என்னை கௌரவிச்சு எனக்கு காசி பணம் தந்து அரிசி சாமான் தந்து நிம்மதியாக வாழுங்க எல்லாருக்கும் இயற்கையில் வாரதானண்டு என்னோட சேர்த்து கொஞ்சம் பேர் எடுத்துட்டு நான் போனேன். இவங்களை எடுத்துட்டு போனான், இவங்க எடுத்துட்டு போனான், இவங்களை எடுத்துட்டு போனான், இவங்களை எடுத்துட்டு போனான். அவங்க கூப்பிட்டு செங்கலடியில் ஒரு உயர்ந்த நாட்டிலிருந்து வந்து பண உதவியும் செஞ்சவங்க. இந்த குண்டு போடுறத பார்த்தீங்களா ஐயா? இதை நீங்கள் எடுத்ததில் கொஞ்சம் அதை கொஞ்சம் காட்டல. உங்கள்கிட்ட இந்த குண்டு இந்த போடுப்படுது இந்த போடுறா தூக்கி வேறு கமலன் தூக்கி உங்களுக்கு கமலன் என்ற வேறு வந்து தனியாக தூக்குவார் இந்த குண்டை. அவரும் ஒரு சாண்டோ தான். கமலநாதன் என்றவர் அந்த குண்டை இங்கே ஒருத்தரும் தனியாக தூக்க மாட்டாங்க. அவர் தனியாக தூக்கி எனக்கு சரியாக ஸ்போர்ட்டில் போடுவார். நான் சொல்கிற இடத்துல புள்ளிக்கு போடுவார். வலிக்காதா?
அது ஆண்டவனுக்கு ஒன்று தெரியும் ஐயா. அது வலிக்குதா உங்களுக்கு வலிக்கலையாண்டு எனக்கு அப்படி ஒன்று இல்லை. தெரியாது எனக்கு நான் ஐயா நான் கார் இழுப்ப நீங்கள் பார்க்க மாட்டேன் அந்த அளவில். அப்படி ஒரு ரஜனை இருக்கு. நான் கார் இழுத்து காட்டுவேன் உங்களுக்கு. நீங்க சொன்னடைக்கு வாங்க நான் இழுத்து காட்டுறேன். கண்டிப்பா. இது வந்து இதண்ட மகன் ஐயா யோகாசனம் காட்டுறார். செத்தவர் சேர்ந்த படம் போய் சுலாமிலைக்கு முதலெடுத்த படம். இது வந்து தண்ணியில போய் என் நண்பன் யோகான்றவன் ஈரோஸ் படியன் அவன் வீடியோ போட்டிக்கான் டவுனுக்குள்ள. அவன் இதை போனத்தை அழிஞ்சத்தை உருவாக்கி போட்டான் ஐயா. யோகாண்டு ஸ்டுடியோ யோகாண்டு மட்டக்களப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட இந்த பொசிஷன் இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருந்து வந்த ஒரு தமிழ் திரைப்படம் பேர் என்னங்க, சார்பட்டா பரம்பரை படம் பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய இரும்பு உடம்பு தான் அப்படியே இருக்குது. இந்த தந்தை இந்த அடிக்கார் பூசாரி அவர் தான் இந்த பிள்ளைகளுக்குரிய கிருதி செய்கிறார். அதில் நான் அந்த ஒரு இதுக்கு நிகழ்ச்சி காட்டினேன். பிறகு எனக்கு அது விருப்பம் வரல. அது ஒரு 15-16 விளையாட்டு காட்டித்தேன். பிறகு நான் எனக்கு அது தடையாக போயிடுது. கனவுல எல்லாம் பிள்ளையா போயிடுது. நான் விட்டுத்தேன் அந்த உணவு கொடுக்குறத. ஐயா இது வந்து என் மூத்த மகன் சங்கரதாஸ். இவர் என்ற மூலையில் இருக்கார். என்ற மூலையில் இந்த மூலைக்கு தானே மார்புல நான் இருக்கார். இது யோகாசனத்தை பாருங்க ஐயா. அப்படி என்று என் மருமகன் பிரதாபன் தங்கச்சின மகன். இவரை நான் தலைகளா நிற்கார். காலை வளைச்சி புரடியில வைப்பார் இவர். என்ன இது உங்களோட டீம்? இது நம்ம டீம். இது என்ற மருமகன். இது என்ற அடுத்தாக்கள் இது நான். இது என்ற மருமகன். இவங்கெல்லாம் என்னட்ட கற்றுக்கொள்றாங்க. கற்றுக்கொண்டவங்க. இன்றைக்கும் பிள்ளைகள் 4-3 பிள்ளைகளோட நிற்காங்க. இந்த வளைக்கிறேன் ஐயா கம்பி. எப்படி இருந்துறீங்க கம்பி வளைக்கிறது? இந்த இதில் கையை வச்சு வளைக்கிறேன் பாருங்க. அந்த கம்பி எப்படி, இந்த கம்பியில கணத்தை பாருங்க. இதெல்லாம் 12ஆம் வகுப்புக்கும் மேலே. இதான் ஸ்ரீதாஸ். இவரும் எனக்கு ஒரு குரு தான். 40 ஹெக்டர் ஏத்தின வருவார். 40 ஹெக்டர் ஏத்தின வருவார். இது மகன். இது சங்கரதாசிர மகன் சுவானந்த ராசி. இவர் வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து செத்தவர் தான் இவர். பின்னுக்கு கார் அடிபட்டு மிகவும் இதண்ட மகன் இளமையில சின்ன சங்கரதாஸ். இது வந்து நான் இந்த கார் இழுத்து போட்டு எல்லாரும் இவர் தான் கராட்டி கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்புல கராட்டியில உயர்ந்தாள். சுமனண்டு தெரியுமா உங்களுக்கு? மட்டக்களப்புல கராட்டி இவர் தான் இப்ப மட்டக்களப்புல. இல்ல இங்க இந்த இதுல இருக்கு. இவர் வந்து கராட்டிலாம் வந்தவர். இவங்களை எடுத்தவன் அவன் வெள்ளக்காரன். நீங்க எல்லாரும் வாங்கண்டு அம்பார இருந்து எடுத்து வந்தவன் எல்லாரையும். எனக்கு தான் 1 லட்சம் ரூபாய் காசு தந்து ஒரு பெல்கரியா மிகின் தந்து உன்னை போல பிரசாதி உலகத்துல இல்லைன்றத பாராட்டி இது கௌரவம் கூப்பிட்டவன். என் இனத்துல நான் உனக்கு ஒரு திருமணம் செஞ்சு யாரும் அமெரிக்கன் கூப்பிட்டவன். இவர் கூப்பிட்டவர். இந்த 1 லட்சம் ரூபாய் காசு தந்து பெல்கரியா மிஷினும் பண்ணி தந்து அதுக்குரிய பெரிய மிச்சர் பாக்கெட்டுகள் பழச்சாறு போத்தல் எல்லாம் டோல்பீன்ல உணர்ந்து இறக்கி விட்டவன் ஐயா. நீங்க ஏன் அப்ப அமெரிக்கனுக்கு போகாம இருந்தீங்க ஐயா? நம்மட மண்ணில நம்மட மக்களை இழந்து, நம்மட மகன் இழந்து, நம்மட அப்பா இழந்து, அம்மா இழந்தெல்லாம் நாம போய் எப்படி ஐயாது? அந்த காலத்திலேயே பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் வந்து இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் விட்டுட்டு இருந்திருக்கா பாருங்க. அமெரிக்காவுக்கு அந்த காலத்துல போறதா இருந்தா வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை கூட வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். யாருமே மறக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் வந்து அங்கே ஒருத்தவங்களை வெயிட்டிங் பண்ணி அங்கே சிட்டிசன் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. பட் அப்போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கூட வந்து அவர் விட்டுட்டு இருந்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். இது மங்கையக்கரை ஜில்லத்தில் நாங்கள் உணவு கொடுக்குறோம் சங்கரராஜ் அப்புஜிக்கு. இது சிறியதாஸ் வளர்த்த மகன் இந்த இருக்கிறது. இவர் வந்து ஜெயில் காட்டு தியாகராஜா அப்பாஜிட்ட விளையாட்டு படித்தவர். இவர் வந்து ஒரு மேசன். இவர் வந்து இவர் வந்து பிரதாபன் என்று சொல்ற பிரபாண்டு. இவர் வந்து ஒரு பேங்கு மேனேஜர் அப்பா நொச்சி முனை. இவரெல்லாம் சங்கரதா பஜில சாகாக்கள். எங்கட விளையாட்டா காலுக்கு நிற்பாங்க பாக்குறதுக்கு. அதை பாக்குறதுக்கு அந்த கலையை உருவாக்கணும் என்று சொல்லி நிக்கிற ஆக்கள். இது இப்ப 2-3 வந்து தாடியால தூக்குறீங்க. தாடி இந்த ஆக்கிற இதால தூக்குறேன். இன்றைக்கும் தூக்குவேன் நான். இன்றைக்கும் ஆண்டவன் சக்தி தந்திருக்கான். உங்களோட சக்தி. இது வந்து சங்கரதாஸ் வயசு போய் 66 வயது. 66 வயசுல இதான் அந்த சைக்கிள் தூக்குறாரு. சின்ன வீரர்ல நான் கற்றுக் கொடுத்தது என்ன தூக்குறாரு? நீங்க கற்றுக் கொடுத்தாரு. எந்த மக்கள் இந்த இருக்காங்க. எந்த சீடர் தான் அவங்க. இங்க ஆசனம் எப்படி இருக்கேன் எப்படின்னு இந்த ஆசனங்கள்லாம் இப்ப யாரும் பெருசா பண்ண மாட்டாங்க. சொன்னா மசில்ஸா வளைக்கிறதுன்றது வந்து கடினமான ஒரு விஷயம். ஸோ இப்படி வந்து நிறைய திறமைகளை வந்து காண்பிச்சிருக்காங்க. இங்க பாருங்க இந்த சின்ன பிள்ளை எப்படி இதான அந்த கார் இழுக்கிறது. மோர்ஸ் மைன கார் இழுத்தேன். என்னத்தால இழுக்கிறீங்க? அது கயிறு கட்டி. இந்த கயிறு என்ன போறது பெரியவர் இந்த போகுது. ஓகே
இதான் கரலைக்கட்டை. இந்த கரலைக்கட்டை சுற்றினா நம்ம உடம்புல அந்த நரம்புகள் சுழுக்காது. அதை அவர் சுற்றி போட்டு பிரட்டிஷ் பண்ணி போட்டு தான் அந்த விளையாட்டில் இறங்குவார். கரலைக்கட்டை கரலைக்கட்டை அதெல்லாம் இப்போல்லாம் இல்லை. இப்போ கேட்டால் இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு தான் போவாங்க. ஸோ அப்படி வந்து நிறைய சாதனைகள் இங்கே பாருங்க. வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து தேடி வந்து அமெரிக்காவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது எல்லாத்தையுமே வந்து வெறுத்து மறுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஓகே. அண்ட் வந்து இப்போ மல்யுத்தம், இரும்பு மனிதர்கள் இது எதுவுமே கிடையாது. எல்லா அடையாளமே அழிச்சிட்டு. ஆனால் இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் உலகத்திலேயே வந்து வெளிநாடுகள் எல்லா இடங்கள்லையும் வந்து ஜிம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்குது. ஆனால் ஜிம்முக்கு முதல்லையே வந்திருக்கிறது வந்து இந்த மல்யுத்தம். இது அதாவது இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க நீங்கள்? வந்து ரெஸ்லிங் வந்து விளையாடுவாங்க. ஆனால் சாண்டோ பரம்பரை. இந்த ஜிம்முக்கு முன்னாலெல்லாம் வந்து இந்த சாண்டோ விளையாட்டுகள் தான் அவங்க காண்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஜிம்முக்கும் உங்கள்ட்ட சாண்டோ விளையாட்டுக்குமான வித்தியாசம் என்ன? ஜிம்மில் வந்து எல்லாம் வந்து இந்த முக்கிய காரணம் வரும் இந்த கரண்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இப்போ கரண்டோட இரும்போடையும் தான் மனிதன் கூட வாழ்கிறான். இப்போ என்னென்னு சொன்னால் எங்கிட்ட வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பார் அடிக்கிறேன்னு சொன்னால் அங்கால மரத்துலேயும் இஞ்சால மரத்துலேயும் அடித்து நடுவில் ஒரு பொல்லை போட்டு நாங்கள் பார் அடிக்கிறோம். கரண்டால் எங்களுக்கு வந்து பல பாதிப்புகள் வருது. எங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு தங்க மோதிரத்தை போடக்க எங்களோட உடம்புல இருந்து விட்டமின் சி போகுது. ஒரு வெள்ளி மோதிரத்தை போடக்க எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருது. இதெல்லாம் சாண்டோ கலையெல்லாம் இருக்கிற அந்த உண்மையில வரலாறு. மண்சட்டி சமைச்சா சாப்பாடு ருசியாக இருக்கிற மாதிரி ரப்பர் சட்டியில் வச்சா மனத்து போயிடும். அப்போ அதுகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அது ஒரு வித்தியாசம் தான் இந்த ஜிம்மில் எல்லாம். ஸோ நாங்கள் ஜிம் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வந்து உண்மையில் இந்த சாண்டோ விளையாட்டு தான். நிச்சயம் மல்யுத்தம் நிச்சயம். ஆனால் இப்போ மல்யுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கூட இருக்கா அப்படி சொல்லி தெரியாது எங்களுக்கு. ஆனால் கர்நாடகா அங்கால மற்ற பகுதிகளில் வடக்கு பகுதியில் இந்தியாவோட வடக்கு பகுதிகளெல்லாம் வந்து ஒடிசா அப்படியான பகுதிகளெல்லாம் வந்து இப்போ மல்யுத்தத்தை வந்து பெருசாக வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழர்களால் ஒரு காலத்தில் மல்யுத்தம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது. எனக்கு கூட தெரியாது. என்னை போல் பல சந்ததிக்கு வந்து தெரியாது. ஆனால் இதை நம்ம சந்ததியாக கடத்தி விட வேணும். காரணம் இப்போ சாண்டோ சங்கரதாஸுக்குரிய ஒரு சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு சிவானந்தா கிரவுண்டுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஷ் கலரில் பெயிண்டிங் பண்ண மாதிரி ஒரு சிலை. கையில் வந்து அதுக்கு பேர் தண்டாயுதம் சொல்லுவாங்க. தண்டாயுதத்தோட வந்து இருக்கக்கூடிய ஒரு சிலை. அது இதுக்கு முதல்ல எனக்கு யாருன்றதே தெரியாது. சும்மா நான் பார்த்துட்டு போயிருக்கேன். நான் வந்து இப்போதான் தெரியுது வந்து அது ஒரு மல்யுத்த வீரர் அப்படி சொல்லி. பெரிய ஒரு விஷயம் உண்டு என்னடா, இதை நாங்கள் கட்டாயமாக சொல்லணும். அந்த பெரிய எத்தனையோ 175 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் சங்கரதாசை போற்றி தெண்டாயுதம் கொடுக்குறேன்னா அதை எப்படி பெருமண்டு பாருங்க. உலக சர்வதேசம் போற்றப்பட்ட மன்னன் தான் சங்கரதாசி. சங்கரதாசிக்கு ஒரு மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு சில கட்டையில் அது நம்மட எம்பிமாருக்கோ நம்மட இனம்னா நாம் சொல்லலாம். கண்டிப்பாக என்ன சொன்னால் அவ்வளோ பெருமையை வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமுத்திரத்தை வந்து தாண்டதை வந்து நீச்சல் அடித்து போகிறதெல்லாம் வந்து உலக சாதனையாக வேர்ல்ட் ரெக்கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பண்ணுறோம். ஆனால் அப்பத்துலேருந்து இவங்க பல சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. இவங்களுக்கான பெருமிதமான ஒரு எப்படி சொல்கிறோம், மீடியாக்களாலேயும் சரி அரசாங்கத்தினாலும் சரி கௌரவிப்புகள் எதுவுமே வந்து கிடைக்கல. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கௌரவிக்கப்பட வேண்டியவங்க. இவங்களோட திறமைகள் வெளியில் போக வேண்டியது. இந்த கலைகள் வந்து அழிய விடாமல் பயிற்சிகளாக வந்து கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் இது எதுவுமே வந்து இன்றைக்கி நடக்கலை. அப்போ நீங்கள் முயற்சிகள் எடுக்கலையா உங்களோட கலைகளை கடத்தணும் அப்படி சொல்லி? இந்த கலையை வளர்க்கணும் ஐயா, நெஞ்சில் பெரிய பாரம் மாறிக்குது. இதுக்குரிய பொருளாதாரம் என்னட்ட இல்லை. அதுக்குரிய உதவி செய்கிறவனும் ஒருவரும் நமக்கு உதவி செய்யலை. சில பேர் என்ன 5 கிலோ அரிசி தருவான், சீனி 5 கிலோ தருவார், மாவு 5 கிலோ தருவார். பெருசாக இந்த கலையை வளங்கண்டு சொல்லி ஒருவர் முன் வரல. அது பின்னோக்கி அது பெரிய மன வருத்தம். ஒருவன் சொல்கிறான் குரலியண்டு, ஒருவன் சொல்கிறான் அடே அது இது ஆண்டு, ஒருவன் சொல்கிறான் காய்ச்சியண்டா எனக்கு கோபம் வருவடத்து இந்த கதையாக நான் அவரோட இருந்தனா இந்த கலையை நானும் படித்தேனான்ட்டு ஒருவன் அவர்கிட்ட பேட்டி அந்த எதுக்குறான். இந்த பெசரஜி இந்த அடிக்கிற பெசரஜிக்கு மேலேருந்து ஒருவன் சொல்கிறான் அந்த போகிறான்டா சாண்டோன்னு சொல்கிறான். என்கிட்ட காதில் கேட்குது. அது குரலியாலடா அவர் காட்டுறேன்ண்டு. குரலியண்டா அப்படி ஒன்று இருக்கலாம். ஆனால் இது வந்து தன்னை உடம்பால் தன்னை வைராக்கியத்தாலையும் தன்னை உடம்பாலையும் தன்னை மனசாலையும் ஒரு தெய்வ பற்றுதலாலையும் தான் இந்த சாண்டோ கலையை நாங்கள் கற்றுக்கொள்கிறது. சும்மா எனக்கு தெரியாத சாண்டோ விளையாட்டாண்டு நான் காட்ட இயலாது. கண்டிப்பாக என்ன சொன்னால் குரலின்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மை பொய்யன்றது எனக்கு தெரியாது. ஆனால் குரலின்றதை தாண்டி வந்து அவர் உடம்பை வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் வந்து எவ்வளோக்கு இரும்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அவர் இப்போ குறிப்பிட்ட பல வருட காலமாக வந்து எந்த பயிற்சியுமே எடுக்காமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த
திறமைகள் வந்து இன்னும் மழுங்கடிக்கப்படல, அவர்கிட்ட அப்படி இருக்குது. ஸோ வெகு விரைவில் நம்மளுக்கு அதை திரும்பவும் காண்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து சந்திப்போம் ஐயா. கண்டிப்பாக வந்து உலகுக்கு அதை கடத்த வேணும். நான் இப்பயும் இந்த சேக்கட்டில் இங்கே உலகத்திலே இல்லை சேக்கட்டில் தூக்குறது. என் மகளை நான் இப்போ சேக்கட்டில் தூக்குவேன். நான் உங்களையே தூக்குவேன். நான் உங்களையே தூக்குறேன்னு நான் சொன்னால் ஆண்டவனுக்கு விரோதமாக இருக்கும். நான் இப்போ என் மகளை நான் உங்களுக்கு மீசையிலேயோ இந்த சேக்கட்டிலே தூக்குவேன். சேக்கட்டில் இப்போ தூக்கி காட்டுவேன். இங்கே பாமா, இங்கே வா. ஓகே, இவரை நான் உங்களுக்காக என்ன தூக்கி பழக்கல இவங்களை இன்றைக்கு உங்களுக்காக தூக்கி காட்ட போகிறேன். அவருக்கும் வந்து கொஞ்சம் மேலாமத்தான் பிறந்தவர். தம்பி இந்த இதில் விடுங்க. நான் பழக்கல, ஏன்னா நான் திடீர்னு கிரவுண்டுக்கு போய் தான் நான் இந்த விளையாட்டையும் செய்கிறேன். தம்பி இதில் பிடிமா, இதில் பிடி. இங்கே கையை பிடிங்க, இங்கே கையை. இல்லை இதில் பிடிங்க, விட்டா இதையும் பிடிங்க. சரியா? காலை மடக்குங்க, தூக்குங்க. ரைட். தாடியில் தான் பையன் நிற்கிறான். பெரிய விஷயம். ஓகே சரி ஐயா, இன்னொரு தரம் காட்டியா? இல்லை போதும். இன்னொன்று சொல்லி பா வெக்கப்பட்ட அப்படி பள்ளி வடிக்கிற. இது மீசையா? இது மீசை ஐயா. சரியா? இது மீசை. இங்கே பாமா, இந்த அண்ணா தூங்கினமா, இது மீசை. நல்லா பாருங்க, இது மீசை. அப்போ இதுக்கு தான் இந்த தாடி மீசையெல்லாம் வளர்க்குறீங்க? ஆமாம், நிச்சயம். இங்கே இதுக்கு இருக்குங்க, இங்கே. ரைட், இப்படிங்க. ரைட்டு, காலை மடக்குங்க, குந்து காலை மடக்கு, குந்துங்க. தூங்க நீங்கள் இங்கே தூங்கணும். காலை தூங்க. ரைட், தூங்க, நல்லா தூங்கணும். காலை தூங்க. கால் படுது உயரணுமா? தூங்க நல்லா. கையில் இல்லை, இதில் இல்லை, மீசையில். ரைட், தூங்க. இப்போ காலை மடக்குங்க. நல்லா மடக்குங்க, காலை மடக்குங்க. நீங்கள் தூங்க. பயப்படுறாங்க. நீங்கள் தூங்கணும், காலை மடக்குங்களே. மகள் நீங்க அவங்க பயப்படுறாங்க. ஓகே, இன்னொன்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து அது என்ன ஐயா சொன்னீங்க? தம்பி கொஞ்சம் தீ காட்டினு வாங்கி வா. மீசை இலங்கி வா. இல்ல அவர் கைக்கு என்ன சரிப்படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இது மச்சாச், இவர் மச்சாச் பண்ணி தானே இந்த கையை கொஞ்சம் இவ்வளவு தூரம் எடுத்திருக்கேன். அது ஆனா இன்னும் தூக்க மாட்டார் ஓரளவுக்கு. ஹாஸ்பிட்டல்ல கூட டாக்டர் கூட கையை விரிச்சிட்டாங்களாம். ஐயா இதை கொஞ்சம் பாருங்களேன். இது மீசையில இது பிடி மகன், நீ இப்படி இங்க இப்படி அதையும் பிடி. நல்லா பிடி. கையை மடக்கு. தூக்குங்க. மீசையில ஓகே. ஆனா அவ்வளவுக்கு உங்களோட மீசையெல்லாம் ஸ்டெடியா தான் இருக்கு. ரெடியா தாண்டி வேற விஷயம் இப்படி சொல்றேன்னு சொல்லி தெரியல. இது நாள் வரைக்கும் நாங்கள் வெளியிடத்தில் வந்து வீடியோக்குள்ள இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையில் மட்டக்களப்பை சேர்ந்த திரைப்பட இயக்குனராக இருக்கலாம், இலங்கையை சேர்ந்த திரைப்பட இயக்குனராக கூட வந்து இருங்க. நீங்கள்லாம் எவ்வளோ ஸ்டோரியை வந்து தேடித்திட்டுறீங்க, இதை வச்சு நம்ம படமாக பண்ணலாம் அப்படி சொல்லி. கண்டிப்பாக இவங்களுடைய வரலாற்றை வச்சு ஒரு படம் ஆடுங்க. சண்டோஸ் சங்கரதாஸோட வரலாற்றை வச்சு ஒரு திரைப்படம் ஆடுங்க. அதை வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்துங்க. என்ன சொன்னால் அவங்கள்ட்ட வாழ்க்கையை பாருங்கள். இப்போ இப்படித்தான் இருக்குது இந்த ஆட்டு கொட்டகை அண்ட் இப்படியான ஒரு வாழ்க்கை. அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு பெரிய வீரத்தீர செயல்களை செய்தவங்க, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்காவில் கூட வந்து வாழ்க்கை கிடைச்சிக்கு வந்து எல்லாத்தையுமே மறுத்துட்டு இப்போ இங்கே வந்து இருக்கிறாங்கன்னும் போது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் அந்த ஒரு குண்டை இப்படி போட்டு இப்படி பிடிச்சிங்களா? இப்போ வந்து வாழ்வாரமாக என்னென்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஆடு கொஞ்சம் வளர்க்குறோம். கெட்ட குடிக்கி ஒட்ட வாழை நாமண்டா வாழை ஆட்டைத்தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன வாழ் தானே இருக்கு. கெட்ட குடிக்கு எனக்கு கொஞ்சம் தொழிற்சி இயலாத நிலையால் முதலீடு இல்லாமல் நான் இப்போ இந்த ஆட்டைத்தான் கொஞ்சம் வளர்க்குறேன் ஐயா. ஒரு 30-40 ஆடு இருக்கு உங்களோட பார்வைக்கு நேர. ஆமாம், இப்போ அதான் இந்த ஆட்டுக்கொட்டையில தான் வளர்க்குறீங்க. இதான் ஐயா. இதில் இப்போ 2-3 ஐயா செத்து ஐயா. இங்கே பாருங்க, மலையாளையா இந்த செத்து இந்த பின்னுக்கு மடு வெட்டிக்கும். இது இப்போ வேணா நேற்று வெட்டினா அந்த ஒன்று தாட்டிருக்கோம், இந்த இதில் ஒன்று தாட்டிருக்கோம். மழை குளிர் ஐயா. காலை கொஞ்சம் ஒழுங்கு இல்லை, பொருளாதாரம் என்னட்ட கொஞ்சம் இது. அதால தண்ணி கொஞ்சம் பிடிச்சிது ஐயா. இது இப்போ இந்த பேஞ்ச மழை, இப்போ இந்த கிழமை ஃபுல்லாக மழை தானே, அதெல்லாம் கொஞ்சம் மண்ணை கொட்டி தான் இப்போ நாங்கள் இப்போ செய்கிறோம். குளிர் இருக்கக்கூடாது, ஆட்டுக்கு குளிர் இருக்கக்கூடாது. குளிர 2 காலும் பின்னு பட்டு இப்போ பின்னுக்கு நீங்கள் வரக்கு ஒரு சின்ன 2 குட்டி தாட்டை நாங்கள் இப்போ காலையில் குட்டி கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் கூட குட்டி வந்திருக்கையா. 22 குட்டி கிட்ட போட்டு 8க்கு கிட்ட சேர்த்து ஐயா. இவக்கு இந்த கயிறு வெட்டினது. அப்போ இப்போ நீங்கள் செய்கிற தொழில் அப்போ நான் ஐயா செய்வேன். அவங்க அதை நடத்துவாங்க. நான் இந்த விறகு கட்டை இந்த அறுத்து போட்டிக்கேன் ஐயா. இந்த அறுத்துருக்கேன். இந்த விறகுகளை நான் கொத்துறேன் ஐயா. உடம்புக்கு நல்லம் தானே. HSCக்கு இந்த மிஷினால இருக்கிறீங்களா இல்லை பாலாலியா? வாழால துண்டு பண்ணி போட்டு கோடாலியால கொத்துவோம். மிஷின் கட்டுறா இல்லை கட்டுறல, இந்த சும்மா அறுக்கிற வாழால. அதெல்லாம் யாருக்குறீங்க? அதெல்லாம் அறுக்கிறேன் நாங்கள். அறுத்து போட்டு இதை நாங்கள் கொத்துவோம்.
கொத்தினா கட்டுக்கட்டா அதை கட்டி போட்டு 6 பிறகு சேர்ந்து 120 ரூபா தருவாங்க கடையில் கொண்டு கொடுத்தா. அவங்க எவ்வளவுக்கு விற்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 120 ரூபா தருவாங்க, கொண்டு இறக்க காசு தருவாங்க. அப்போ இப்போதைக்கு இங்கே செய்கிற தொழில் வந்து இதான் வறுமைக்கு காரணமாக பிறகு முதல்ல எங்கே இருந்தவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்க. காலத்தில் அமெரிக்காவில் வாழ்க்கை தேடி வந்து கூட வாழ்க்கையை வெறுத்து விட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இப்படியான ஒரு பொருளாதார வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஸோ முடிஞ்சவங்க வந்து என்ன சொன்னால், நாங்கள் பழைய ஆர்ஜே தமிழா அந்த நிலைமையில் இருந்திருக்க நாங்கள் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு உதவி உடனே பெற்று கொடுத்துருப்போம். ஆனால் எங்களோட நிலைமை வந்து உங்களுக்கே தெரியும், அதனால் வந்து முடக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் உங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது. ஐயா தொலைபேசி இலக்கத்தெல்லாம் வந்து காணொலியில் கடைசியில் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அது மூலம் ஏதாச்சும் உங்களால் உதவிகள் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னு சொன்னால் எங்களோட தொடர்பு இலக்கம் கூட வந்து எங்களோட சேனலில் இருக்குது தானே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்களே வந்து தொடர்புபடுத்திக் கொள்வோம். ஸோ ஆனால் இதெல்லாம் பயங்கர ஒரு வெயிட்டு. ஓகே போதும் ஐயா. சரியா? எங்களுக்கு பார்க்கவே கிளித்தட்டு மாதிரி விளையாடுவீங்களே. அது என்ன விளையாட்டு தனி விளையாட்டு வரும். விளையாடி போகும்போது தான் விளையாட்டு வரும். இப்போ நம்ம விளையாடி இப்போ 4-5 வருஷம் அதுக்கு உங்களை காய்ப்படுத்திருக்காங்க. இது வந்து சாண்டோ மாதிரி சொக்கட்டாம் விளையாடுறது. உங்களோட வயசு என்னங்கய்யா? 64 வயசு. இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ மீடியாக்கள் ஹாட் டேலண்ட் அப்படின்லாம் சொல்லி வந்து நிறைய நிகழ்ச்சி காண்பிப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போது ஐயா நம்மளுக்கு நேரில் வந்து பண்ணி காட்டிட்டார். அதாவது கிளித்தட்டுன்றது வந்து நம்ம சின்ன கல்லை வச்சு இப்படி கிளித்தட்டு விளாடும். ஆனால் அவங்கள்ட்ட பரம்பரையில் அந்த எனக்கு பேர் கூட அடிக்கடி மறக்குது. என்ன சொல்லுவீங்க? இது வந்து 6 கிலோ. ஆமாம், இது 6 கிலோ. நம்ம குண்டு வீசுறதுக்கு வந்து வீசுறது 6 கிலோ. இது நான் தூக்கி போட்டு கூட வந்து பிடிக்கல. அது கொஞ்சம் பயமாக இருக்குது நம்மளுக்கு. நம்மளோட விரலுக்கு வந்து முறிஞ்சிரும், நம்மளோட விரல் முறிஞ்சது பிடிக்கும்போது. ஆனால் அது இப்படி போட்டு இப்படி பிடிச்சி இப்படி விளையாடுறாங்க. இதை என்ன சும்மா கூட வந்து வச்சுக்கொள்ள முடியாது அது. ஸோ அப்படி ஒரு வெயிட் இது வந்து இதை வச்சு கொண்டு தான் அவங்க கிளித்தட்டை விளையாடி இருக்காங்க. இந்த சாண்டோ பரம்பரை வந்து உண்மையில் இது வழியில் கடத்தப்பட வேணும். சும்மா வெறுமனே இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு நீங்கள் தட்டி விட்டுட்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து வெளியில் தெரிஞ்சு எல்லா பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்ததி தெரிஞ்சு கொள்ளட்டும். இலங்கையில் தமிழர்களால் வந்து சாண்டோ பரம்பரை இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மல்யுத்தம் கூட வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த சாண்டோ பரம்பரையில் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஐயா அவர் மட்டும் தான். சாண்டோ சங்கரதாஸ் அப்படி சொன்னால் கல்லடியில் வந்து கல்லடி நாளோடி பகுதியில் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ கூட வந்து காண்பிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது இது நாள் வரைக்கும். இங்கே வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒரு நார்மலாக ஒரு வீடியோ பண்ண வரும்போது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய திறமை மிக்கவங்க வந்து வெளியில் வந்து தெரியாமல் மறையப்பட்டிருக்கிறாங்க. அப்படியானவங்களாம் வந்து இனிமேல் நாங்கள் இனங்கண்டு காணொலியில் காண்பிக்க தயாராக இருக்கிறோம். உங்கள்ட்ட பகுதியில் கூட பல சாதனைகள் புரிஞ்சிட்டு ஒரு காலத்தில் இன்றைக்கி மறைக்கப்பட்டு யாராச்சும் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து எங்கள் மூலம் தெரிவிங்க. நாங்கள் அவங்கள தேடி வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். ஐயா வந்து சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அடுத்து வந்து உங்கள்ட்ட சாதனைகளோட வந்து சந்திக்கிறோம். அண்ட் உங்கள்ட்ட வாழ்வாரத்துக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ண முடிஞ்சால் அதையும் பண்ண பார்க்குறோம். சரிங்களா? என்னால் வந்து வாக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு காலத்தில் உதவிகள்லாம் பண்ணவங்க தான் வந்து. ஆனால் கோர்ட் ஆர்டர்கள் மூலம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். மறுபடியும் எங்களால் முடிஞ்சால் உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நிமித்துறதுக்கான ஏதாச்சும் உதவியில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரிங்களா ஐயா? குண்டை வீடியோ பண்ண போகிறீங்களா? பெரிய குண்டை வெளியில் தூக்குவீங்களா? இல்லை இருக்கட்டும், நாங்கள் இன்னொரு நீங்கள் ஒரு டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து உங்களால் முடிஞ்ச சில விளையாட்டுகள் வந்து வெளியில் காண்பிக்கிறோம். ஓகே, இப்போது இது நேரம் வரைக்கும் ஐயாவோட இந்த திறமைகளில் 1-2 மட்டும் இப்போ நேரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் புகைப்படத்தில் அவரோட பழைய திறமைகள் எல்லாத்தையுமே வந்து காண்பிச்சிருந்தார். அண்ட் இப்போது ஐயாவோட அப்பா காலமாகி ஒரு 5 நாட்கள் தான். அதனால் இதை வந்து வெறுமனே பொய் அப்படி சொல்லி தட்டி விட்டு கடத்தி விட்டுட்டு போகாதீங்க. ஐயா கூடி சீக்கிரம் அவங்களோட காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பயிற்சி பெற்றேன்னு சொன்னால் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் இது திரும்ப நம்மளால் பண்ண முடியும். 4 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நமக்காக குண்டை கையிலே தூக்கி காண்பிச்சிருக்காரு. ஸோ காரியங்களாக முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சந்ததிக்காக வேண்டி நாங்கள் காண்பிக்கிறோம். கூடி சீக்கிரத்தில் ஐயா பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இரும்பு மனிதன் பற்றின கருத்துக்களை சொல்லுங்கள். காரணம் உலகமே அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு வரைக்கும்
அசுர வம்சத்தையோ சரி இல்லைன்னு சாண்டோ வம்சமோ சரி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையில் மட்டக்களப்பில் சாண்டோ பரம்பரையில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு மனிதன் இவர் ஒருத்தர் தான் வந்து. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த சந்ததிக்கு இதை கடத்தி ஆகணும். அது நம்மளோட தலையாய கடமை. இதே மாதிரி தமிழுக்கும் நிறைய அர்ப்பணிப்புகள் வந்து ஆற்றியிருக்கிறாங்க. காரணம் அவர் வந்து இந்த ஒரு மண்ணை மறக்காமல் அமெரிக்காவுக்கு போகாமல் இங்கே இருந்ததுன்றது வந்து என்னோட மனசில் வந்து இடம் பிடிச்ச ஒரு விஷயம். தன்னோட சுகபோக வாழ்க்கையை விரும்பி அவர் வெளிநாடுகளுக்கு போயிருந்திருக்கலாம். சொன்னால் இவ்வளோ உடம்புல பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கொண்டடிகள் வந்து பட்டும் கூட வந்து சுனாமிகளில் தன்னோட குடும்பத்தை இழந்தும் கூட வந்து அவர் அதுக்கு பிறகு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்பாமல் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் வந்து இந்த மண்ணோட பற்று அவருக்கு எவ்வளோக்கு இருக்குது அப்படி சொல்லி நேசிங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கவர்ந்து இருக்கிறது. அந்த வகையில் நான் பெருமைப்படுறேன் ஐயா. சந்தோஷம். சந்திச்சதில் நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம் ஐயா இன்னொரு காணொலியில். சரிங்கய்யா, நீங்கள் மக்கள் மத்தியில் உங்களுடைய திறமைகள் இப்போ திறமைகளை பற்றி ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? என்னை பொறுத்தளவில் இன்றைக்கு நடக்கிற துக்க தினம் எல்லாம் வந்து மக்கள் உடம்பை அசைக்காமல் பல உயிர்கள் இதாக போகுது. இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் பனி, மழை, குளிர். உடம்பை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நடக்கணும், ஓடணும், நல்லா ஆடி ஆடி வேலை செய்யணும், நல்லா 4 மனிதனோட கூடி புழங்கி நல்லா கையை வீசி நடக்கணும். நடந்தால் எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் நீடிக்கலாம். இப்போ அடைப்புகள், பிரேசர்கள், சீனி அதெல்லாம் வந்து எங்களோட ரோமக்கண்ணாலே வெளியேறும். இது நிச்சயம் ஒவ்வொரு மனிதனும் சுடு தண்ணியை பெரும்பாதையாக பாவிங்க. சுடு தண்ணி நைட்டில் பாவிங்க, இல்லை வெயில் கூடிய நேரத்தில் அதை பாவியை விட்டு நீங்கள் பச்சை தண்ணியே அருந்தலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து கை கடுப்பு, கால் கடுப்புக்கு இந்த வெள்ளைப்பூடை அவிச்சு தண்ணி நிறுத்து குடியுங்க. வெள்ளைப்பூடை அந்த கை கடுப்பு, கால் நடுப்பு, நரம்பு சுருட்டுறதுக்கெல்லாம் முக்கியமான சாமான் வெள்ளைப்பூடு இதுகள். அடுத்தது வெந்தயத்தை அரைச்சி மை போல் கூழ் காய்ச்சி குடிங்க. இதெல்லாம் இந்த கை சுருட்டுறது, கால் சுருட்டுறதுக்கெல்லாம் பிரேஸாக உடம்பு போகும். அடுத்தது முருங்கலையே சுண்டோ சொதியோ இலக்கறிகளை கூட வகையாக சாப்பிட்டால் எங்களோட உடம்பை ஆரோக்கியமாக கொண்டு வரக்கூடிய சக்தி அதுகளுக்கு இருக்கு. இயற்கையில் இருக்கு, எங்களோட வளர்ச்சியில இல்லை. கோழியை சாப்பிட்டா அதுக்கு வேறு வருத்தம். இதுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பொன்னாங்கனி முக்கியம், திராய் முக்கியம், காணாந்தி முக்கியம், முஷ்ட முக்கியம், முல்லை முக்கியம், முருங்கலை முக்கியம். எல்லாத்தையும் விட 85% இரும்பு சத்து அதில் இருக்குது. நிச்சயமாக அதுகளை பாவிங்க. சுடுதண்ணியை இந்த காலத்தில் பாவிங்க. இந்த காலம் நிச்சயம் சுடுதண்ணி. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சுடுதண்ணியை ஒரு கிளாஸு குடிங்க, இல்லை தேநீரை குடிங்க. நல்லா சூடாக ஒரு கணக்கான சூடாக அருந்துங்க. இது நிச்சயமாக நம்மளோட உடம்பு வளர்ச்சிக்கு நல்லம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் பெரியவர், உங்களோட ஊடகங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் காண்பிச்சது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய எத்தனை ஊடகங்கள் இருக்கோ அத்தனை ஊடகங்கள் மூலமும் வாங்க அந்த ஐயா வந்து பேட்டி காணுங்க. இப்போ நாங்கள் மட்டும்தான் அவர் காணணுமன்றது கிடையாது. இவரை பற்றின வரலாறுகள் வந்து வெளியில் தெரிஞ்சு ஆகணும். சாண்டோ பரம்பரையில் வந்து இவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது நமக்கான ஒரு பெருமை. ஸோ அந்த அது வெளியில் காண்பீங்க. உண்மையில் ஐயாவை தெரிஞ்ச பல பேர் வந்து இன்றைக்கி புலம்பெயர் தேசத்துலலாம் வந்து இருப்பீங்க. சப்போஸ் வந்து இவரோட கான்டாக்ட் இல்லாமல் வந்து நீங்கள் இருந்துருக்கலாம். ஸோ அவரை வந்து மறுபடியும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர் கூட பேச போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து அவரோட செல்ஃபோன் நம்பர் நாங்கள் டிரெக்டாக அவங்ககிட்ட வந்து சொல்லிக்கொள்கிறோம். அது உங்களோட தொலைபேசி 076 230 95 48. ஸோ இதுதான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர். அடுத்த நம்பரை சொல்லுங்க. சரிம்மா, அவங்களுக்கு அடுத்த நம்பர் கிட்ட வாங்க சொல்லுங்க. அடுத்த நம்பர் சொல்லுங்க. 077 85 42 530. நல்ல வாய்ஸ். என்ன படிக்கிறீங்க? இப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. நல்லா திறமைசாலியாக வருவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நல்ல ஒரு விஷயம். ஓகே, உண்மையில் ஐயாவுக்கு வந்து வாழ்வாரம் சார்ந்த ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிறதா இருந்தாலும் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஐயாவோட முழுமையான திறமைகளை வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசுங்கிட்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகள் காண்பிச்சிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.